சனிக்கிழமை எங்கே போகலாம் அப்படின்னு யோசிக்கிறப்ப சரி ஓகே ஸ்ரீரங்கத்துக்கு கிளம்பிடலான்னு சொல்லி ஆளுக்கு ஒரு ஜூஸை குடிச்சிட்டு பஸ்ஸு ஃப்ரீயாக இருந்தது, ஏறி நாங்கள் கிளம்பிட்டோம். விமென்ஸ்க்கு ஃப்ரீ அப்படிங்கிறனால எனக்கு ஃப்ரீ டிக்கெட்டு, பசங்களுக்கு மட்டும் ஆளுக்கு 8 ரூபாய்க்கு டிக்கெட் கொடுத்தாங்க. சரி வாங்கிட்டு நேராக போயிட்டோம். கோபுரத்துக்கு முன்னாடியே கரெக்டாக இறக்கி விட்டாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. சரி நேராக நாங்கள் உள்ளே போயிட்டோம். வெயில் அவ்வளோவா இல்லை அப்படிங்கிறதுனால அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு பராக்க பார்த்துக்கிட்டே நாங்கள் அந்த கடைங்களெல்லாம் பார்த்துக்கிட்டே போனோம். ஒரு கடையை பார்க்கும்போது பசங்களுக்கு இதை வாங்கி கொடுங்க அதை வாங்கி கொடுன்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அப்படியே ஏமாற்றிக்கிட்டே உள்ளே வரைக்கும் போயாச்சு. உள்ளே போனால் கரெக்டாக விமான சேவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு. அங்கே நம்மளுக்கு அந்த மொட்டை மாடிக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே அந்த கோபுரத்தை அவங்க காட்டுறாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. பெரியவங்களுக்கு மட்டும் 50 ருபீஸு, சின்னவங்களுக்கு டிக்கெட் இல்லை, அதனால் பசங்களுக்கு டிக்கெட் கிடையாது. மேலே போனால் அவ்வளோ ஒரு ஆச்சரியம், அவ்வளோ அழகாக நம்மளுக்கு எல்லா கோபுரமும் நம்மளால் பார்க்க முடியுது. அதுவும் ஒன்றுக்கு பின்னாடி ஒன்றா அந்த ராஜகோபுரத்துலேருந்து செம்ம அழகாக நம்மளால் பார்க்க முடிஞ்சு. தூரத்துலேருந்து அந்த கோல்டன் ஷ்ரைன் அது கூட நம்மளால் பார்க்க முடிஞ்சு. ரொம்ப அழகாக இருந்தது. அப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளை கோபுரம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுவும் நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு. சூப்பராக இருந்தது. அங்கே நம்மளுக்கு எவ்வளோ ஃபோட்டோஸ் எடுக்க முடியுமோ அவ்வளோ ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ ஆட முடியுமோ பசங்க அங்கே எல்லாம் ஓடி பிடிச்சி விளாண்டுக்கிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ கீழே வந்தோம் அப்படின்னா அந்த கட்டிடக்கலையெல்லாம் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஸோ எல்லாத்தையும் ரசிச்சுக்கிட்டு நாங்கள் உள்ளே போயிட்டோம். ஸோ உள்ளே போகிறப்போ பார்த்திங்கன்னா ஒரு சைடு அந்த சக்கரத்தாழ்வார் சன்னதி, இன்னொரு பக்கம் நம்மளுக்கு ராமானுஜர் சன்னதி இருந்துச்சு. ஸோ அந்த சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வெளியில் வரும்போது மியூசியம்னு ஒன்று போட்டிருந்தாங்க. 10 ருபீஸ் பர் ஹெட் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அந்த காலத்து பொருட்கள் எல்லாத்தையும் பத்திரப்படுத்தி வச்சுருக்காங்க. அந்த காயின்ஸு, அப்புறமேட்டு நோட்ஸு, அப்புறம் அந்த கல்வெட்டுகள், இது எல்லாமே இருந்துச்சு. ரொம்ப அழகாக நிறையா இருந்து, பட் எல்லாத்தையும் நான் கேப்சர் பண்ணல. ஸோ எல்லாத்தையுமே பார்த்து ரசிச்சுட்டு அப்படியே வெளியில் வரும்போது கொஞ்சம் அந்த மணல் இதெல்லாம் இருந்தது. ஸோ அங்கே நல்லா பசங்களை கொஞ்சம் நேரம் விளையாட விட்டுட்டு, ஏன்னா நம்மளுக்கு திருச்சியில் இருக்கிற பீச் இது தானே, அதனால் மணல் எல்லாம் விளாண்டுட்டு நாங்கள் அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டோம்.